நம்ம தலையோட விசுவாசம் படம் இருக்கு இல்லையா, அதோட ஷூட்டிங் வந்து நம்ம சென்னையில் இருக்க EVP ஸ்டுடியோஸ்ல வந்து நடக்கிறதா இருந்துச்சு. இந்த EVP ஸ்டுடியோஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி வந்து புலி 2.0 இந்த மாதிரி படங்கள்ல வந்து ஷூட் பண்ண இடம் தான். இந்த EVP ஸ்டுடியோஸ்ல தான் விசுவாசம் படத்தோட ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் வந்து மார்ச் 23 இருந்து ஏப்ரல் 12 வரைக்கும் எடுக்கலாம்னு இருந்தாங்களாமா. அதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான ஒரு இன்ட்ரோ சாங், ஒரு ஃபைட் சீன் எடுக்கிறதா இருந்துச்சு. ஆனா ஒரு சில காரணங்களால வந்து அந்த ஸ்டுடியோல வந்து ஷூட்டிங் இல்லாம வந்து இப்ப ஹைதராபாத்ல இருக்க ராமோஜி ஸ்டுடியோஸ், அதாவது பாகுபலி படம்லாம் எடுத்தாங்க இல்லையா, அந்த ஸ்டுடியோஸ்ல வந்து ஒரு செட் போட்டுருக்காங்க. சோ இங்க பிளான் பண்ண அந்த ஒரு சாங், ஒரு ஃபைட், அப்புறம் முக்கியமான 2-3 சீனை வந்து அந்த ஸ்டுடியோஸ்ல இருந்து செட் போட்டு எடுக்க போறாங்களாமா. அவங்க பிளான் பண்ண மாதிரி மார்ச் 23ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்கிறதுக்காக செட் ஒர்க் வந்து இப்பயே ஆரம்பிச்சு போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ மார்ச் 16ஆம் தேதியில இருந்து தமிழ்நாடு திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் வந்து ஸ்ட்ரைக் அறிவிச்சிருந்தாங்க இல்லையா, அதனால ஷூட்டிங் வந்து ஆரம்பிக்க போறது இல்ல. சோ மார்ச் 23ஆம் தேதி ஷூட்டிங் ஆரம்பிக்காம எப்போ ஸ்ட்ரைக் முடியுதோ அப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கப்படும். ஆனா அதுக்கு முன்னாடி அந்த ஷூட்டிங் தேவையான செட் எல்லாம் வந்து போட்டு முடிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. இப்போ அதை பத்தி ஒரு நியூஸை வந்து எல்லாம் ஷேர் பண்ணிருக்காங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு போட்டோ ஒன்று லீக் ஆயிருக்குது. அதுல வந்து அரக்கோணம் அப்படிங்கிற மாதிரி போட்டு ஒரு ரயில்வே ஸ்டேஷன் லுக்ல இருக்குது. இதுதான் வந்து அந்த ராமோஜி ஸ்டுடியோஸ்ல விஸ்வாசம் படத்தோட இன்ட்ரோ சாங்காக போடப்பட்ட ரயில்வே ஸ்டேஷன் செட் அப்படிங்கிற மாதிரி இந்த போட்டோ ஷேர் இருக்குது. அது மட்டும் இல்லாம அதுல அரக்கோணம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிருக்காங்க. சோ அந்த செட்ல தான் வந்து விஸ்வாசம் படத்தோட முக்கியமான சாங்கும் பிளஸ் ஒரு இன்ட்ரோடக்ஷன் ஃபைட்டுமே வந்து இருக்கிறதா வந்து பேசிக்கிறாங்க. சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஈக்குவலா வீரம் படத்துல வந்து ரயில்வே ஸ்டேஷன் ஒரு ஃபைட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இருக்கலாம், அந்த மாதிரி சொல்றாங்க. ஆனா படக்குழு சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கேட்கறப்ப வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்துக்கான செட் வந்து போட்டுருக்கிறோம், ஆனா வந்து அது ரயில்வே ஸ்டேஷன் செட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி லீக் ஆன போட்டோஸ் எல்லாமே வந்து ஃபேக் ஆனது, அந்த செட்ல இருந்து எதுவுமே எடுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இந்த போட்டோவை ஷேர் பண்ணிட்டு பல பேர் வந்து ரூமர்ஸ் கிளப்பிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம செட் ஒர்க் இன்னும் ஃபுல்லா முடியலன்னு சொல்றாங்க படக்குழுவினர். ஏன்னா மார்ச் 16ஆம் தேதியில இருந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரைக் அறிவிச்சாங்க இல்லையா, அதுல வந்து செட் ஒர்க் பண்றவங்க வந்து ஸ்ட்ரைக் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிறாங்க. சோ இந்த போட்டோஸை பார்த்து நம்ப வேணாம் அப்படிங்கிற மாதிரியுமே வந்து படக்குழு சொல்றாங்க. சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. வணக்கம். நீங்க ஆல்ரெடி வீடாக்கிஸை சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தா இந்த வீடியோ உங்களுக்கு நீங்க போலாம். இருக்கீங்களா? அப்ப நீங்க நம்ம வியூவரு, இன்னைய வியூவரா இருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க.